அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை வச்சு நான் எல்லா இடத்துக்கு தைரியமாக போய்கிட்டு இருக்கேன் காரில். இந்த அளவுக்கு போக முடியும், பயம் இல்லாமல் ஓட்ட முடியும். டிராஃபிக்லாம் எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் நின்று மெதுவாக கார் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ் தான். ஆனால் எப்படி முடியும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்கள் வெளியூர்லேருந்து ஒரு பொண்ணெல்லாம் வந்தாங்க, போகும்போது கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப கூட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா அது இருக்குமா அப்படின்ட்டு. கடைசியில் நீங்கள் கொடுத்த ட்ரைனிங் தான் வந்துட்டு உண்மையிலேயே எங்கேனாலும் ஓட்ட வச்சிரும். அது தைரியமாக எவ்வளோ பெரிய ஹில்ஸ்னாலும் ஏறிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரோடு இல்லாத இடத்துல ஒரு நிறைய பார்க்கிங், ரொம்ப அண்டர் கிரவுண்டு பார்க்கிங்கு, நிறைய டிராஃபிக்கு உள்ள இடத்துல தான் நீங்கள் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்கீங்க. காலவாசல் கோச்சட சிக்னல், காலவாசல் சிக்னல் ரொம்ப பெரிய சிக்னல் தான் அது. காலவாசல் சிக்னல், ஆரப்பாளையம், கோரிப்பாளையத்தில் இப்போ பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு, அந்த டிராஃபிக்லேயும் சொல்லி கொடுத்தீங்க. அழகர் கோயில் மலை, முனிச்சோலை ரோடு, ரொம்ப ஹெவி டிராஃபிக்கு, மஹால் ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் அந்த நாச்சியாஸ் வழி, இதெல்லாம் மதுரையில் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் இங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்கும். ஏற்கனவே இந்த சிம்மக்கல் ரோட்லாம் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்க என்னடா அந்த வீடியோ வந்து பொண்ணு ரொம்ப பேசுதுன்னு சொன்னால், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா தான் உண்மையாக பேசுகிறாங்களா இல்லை சும்மா பேசுகிறாங்களான்னு தெரியும். அந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க ட்ரைனிங் அப்படி இருந்தது. ஒரு ரோடு இல்லாத ஒரு சின்ன மலையில் ஒரு சின்ன மலை தான், அதுலேயே ரோடு இல்லை, அதுலேயே ஹில்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோப் இருந்தது. அதுலேயே எப்படி ஏறணும்னு ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி, என்ன சொல்கிறது, ஓட்ட தெரியாதவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் சொல்லப்போனால். அது ரொம்ப பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உண்மையிலே நம்ம ஊட்டிடுவோமா அப்படின்ட்டு. அங்கே கொடுத்த அந்த டேர்னிங்கு, அந்த மலையில் கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸு தான் வந்துட்டு இந்த அளவுக்கு ஓட்ட வச்சுருக்குது. இங்கே உள்ள டிரைவிங் ஸ்கூல்லலாம் நான் போய் கேட்டேன். 5 மினிட்ஸ் தான் சொன்னாங்க. நானும் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணினேன், எல்எல்ஆர் எல்லாம் போட்டுட்டேன். சரி, ஓகே, போனேன். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு நான் பேசாமல் ட்ராப் அவுட் ஆகிட்டு அப்புறம் தான் சர்ச் பண்ணேன் நெட்டில். எல்லா டிரைவிங் ஸ்கூலையும் விசாரிச்சுட்டு 5 மினிட்ஸ் எனக்கு பத்தாது அப்படின்ட்டு நம்ம காரில் தரணும் அப்படின்ட்டு தான் அப்புறம் நீங்கள் அந்த ஆப்ஷன் சொன்னீங்க. ஸோ உடனே ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுக்குறீங்க, அதுவே ரொம்ப எல்லோரும் திட்டுவாங்க, என்னப்பா இப்படி ஓட்டுற, ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் தப்பு பண்ணாலும் பொறுமையாக சொல்லி கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயந்தான். நாங்கள் ஓட்டுறதுக்கு தெரியாதவங்க வந்துட்டு எப்படி ஒரு ஓட்டை நல்லா தெரிஞ்சவங்க ஒரு ஓட்டையே தெரியாதவங்க தப்பு பண்ணும்போது கொஞ்சம் கோவம் வரத்தான் செய்யும், தப்பாக பண்ணால். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு கோவப்படாமல் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயந்தான். எனக்கு ரொம்ப கிடைச்சது. நீங்கள் இந்த மாதிரி டிரைவிங் ஸ்கூல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிரைவிங் ஸ்கூலில் போய் ஏறி இறங்கி கார் ஓட்ட தெரியுங்கிறதுலாம் ரொம்ப அந்த அளவுக்கு என்னை கேட்டால் இது இல்லை. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப இதுதான். 5 மினிட்ஸில் சொல்லிக் கொடுத்தலேருந்து தான் போனேன். எப்படி போனேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு திருமங்கலம் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். சரி, என்ன தான் 5 to 10 மினிட்ஸ் ஓட்டினாலும் நம்ம கற்றுக்க முடியாது. ஸோ அதனால் நான் நம்ம காரில் சொல்லித்தந்தா பெட்டராக இருக்கும்னு நான் கேட்டேன் எல்லாத்துட்டையும். ஆனால் சொல்லித்தர மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் தான் வந்துட்டு நான் நெட்டில் சர்ச் பண்ணினேன். நெட்டில் சர்ச் பண்ணி அங்கே ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க 5 ஸ்டாரு. சரி, 5 ஸ்டார் நான் கூட நினச்சேன், இவங்களா எங்கள் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, அவங்களா ரேட்டிங்ஸ் கொடுத்துக்குவாங்க, அவங்களா எல்லாம் செஞ்சுக்குவாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி ஏன்னா எல்லாத்துலேயும் 4.4 எல்லாம் கொடுத்துருந்தாங்க, இதில் மட்டும் 5 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. சரி, சும்மா பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் பேசினேன். அப்புறம் தான் இவங்க நம்ம காரில் தர்றீங்களா, நான் எங்கள் காரில் தரணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க ஓகே, ஆப்ஷன் இருக்குது, இப்படி எங்கெங்கெல்லாம் போவாங்கன்னு அவங்க சொன்னாங்க, எந்தெந்த இடத்துக்குலாம் போகணும். ஆனால் ஓட்டுனா தான் கிளியராக இந்தந்த இடத்துக்கு அவங்க வாய் வழியாக சொல்லும்போது இந்த பிளேஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ஏதோ சொல்கிறாங்க, ஓகே நம்மளுக்கு தேவை நல்லா கார் ஓட்டினா போதும் அப்படின்னு நான் தான் நினச்சி தான் ஓகே போகலான்ட்டு மற்ற டிரைவிங் ஸ்கூல்லையும் விசாரித்தேன். கேசி மட்டும் விசாரிக்கல, திருநகரில் மற்ற டிரைவிங் ஸ்கூல்லையும் விசாரித்தேன். அங்கே அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் காரில் கொடுத்தா உங்கள் காரில் எக்ஸ்ட்ரா பெடல்லாம் இருக்காது, நீங்கள் எங்கிட்டாவது கொண்டு போய் விட்டுட்டா நாங்கள் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் எதுக்கு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணேன்னா, ஓகே இவங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மற்ற டிரைவிங் ஸ்கூலே கேட்கலான்னு கேட்டேன். ஆனால் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாலும் இவங்களே கற்றுக்கிட்டான்னு மாதிரி ஆகிப்போச்சு அவங்க சொன்னோன்னே. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு இவங்க வாய்வழி சொன்னதுக்கும் இவங்க கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
இன்னொன்று என்னென்னா, நான் நெட்டில் வந்துட்டு எல்லாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த பக்கத்தில் இருக்க டிரைவிங் ஸ்கூல் எல்லாம் போட்டு இல்லை ஒரு 1 day 2 days போயிட்டு ஓகே எல்லாம் தெரிஞ்சாலும் நெட்டில் நிறைய நான் படித்தேன். நான் படிச்சுட்டு சரி இது ஒத்து வராது 5 to 10 minutes நம்மளே கார் எடுத்துக்கலாம்னு சொல்லி படித்தேன். ஆனால் என்ன தான் படித்தாலும் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது இல்லையா, தியரி கிளாஸ் படித்தாலும் ப்ராக்டிக்கல்னு ஒன்று பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியுது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ கம்ப்யூட்டர் படிக்கிறீங்க, தியரி படிக்கிறீங்க, ஆனால் கம்ப்யூட்டரில் உட்காந்தா தான் கம்ப்யூட்டரில் கீபோர்டு எந்தெந்த பட்டன் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். சும்மா வந்துட்டு இந்தந்த பட்டன் நீங்கள் இருக்குன்னு தியரி படித்தா பார்த்தா அந்த மாதிரி தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், பெருசாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரியே யூடியூப்பில் வந்துட்டு கமெண்ட் ஒரு 100 பேர் நாங்கள்லாம் நல்லது சொல்லியிருந்தாலும் 10 பேர் பேடு கமெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுறவங்க இருப்பீங்க. அவங்கெல்லாம் அந்த கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இவ்வளோ ஓவராக பேசுகிறாங்க அவன் நம்ம போய் பார்த்துடலாம் வந்து பாருங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி சொல்லித்தராங்க அப்படின்ட்டு, வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது, வே ஆஃப் மெத்தட் ஆஃப் அந்த டிரைவிங் ஸ்கில் அவங்க எப்படி கற்றுத்தராங்க, கோவப்படாமல் கற்றுத்தராங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு இது இருக்குது. மற்ற இதுலலாம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ கேட்கவே மாட்டுற, இங்கிட்டு திருப்பினா அங்கிட்டு திருப்பினா லெஃப்ட்டு திருப்பினா லெஃப்ட் இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னா இவர் ஒன்றுமே பேச மாட்டார். லெஃப்டில் போகிறீங்கப்பா கொஞ்சம் ரைட்டில் மாதிரி இருக்கு, அவ்வளோதான், அந்த வார்த்தை தான். அப்போ நம்மளவே நம்ம மைண்டு வந்துட்டு யோசிக்க வைக்குது, லெஃப்டில் போகுது கார் அப்படின்ட்டு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ரேர் தான் எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையும். கேசி டிரைவிங் ஸ்கூலு யதார்த்தமாக எனக்கு அமைஞ்சிச்சு, அது எனக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருச்சு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்தது. சரி ஓகே, எல்லாத்துக்கும் அந்த அண்ணனுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அண்ட் ஆல் ஓவர் கேசி டிரைவிங் ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சொல்லி கொடுத்ததை வச்சு நான் நல்லா அழகர் கோயில் மலை அந்த மலை இந்த மலைன்னு ஏறி இறக்கி விட்டுருக்கீங்க. அதனால் எந்த பிசுறு தட்டாமல் நான் ஓட்டணும். இதுக்கு மேலேயும் நான் இடித்தேன் அப்படின்னா ஏதாவது இடித்தேன்னா அது என் மேலே மிஸ்டேக் தான், டிரைவிங் ஸ்கூல் மேலே எந்த மிஸ்டேக் கிடையாது. அதனால் வந்துட்டு நான் நல்லா ஓட்டணும், அவ்வளோதாங்கண்ணா. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்ண்ணா.